ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த 7 நாட்கள் அப்படின்ற பதிவுல ரிஷப லக்னத்திற்கான பதிவு தான் இது. 12 லக்னக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவு போடுவதனால நீங்க பிறந்த லக்னத்தை நீங்க மனதில் நிறுத்தி இந்த பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்கள். இது மார்ச் 2ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கான பலாபலன்கள். இப்போ நம்ம ஒரு லக்னம் அப்படிங்கிறத நிலையா வச்சுக்கிட்டு, சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல மாறி மாறி போறாரு இல்லையா? அந்த நட்சத்திரத்தின் பலனையும் தர்றாரு. அந்த நட்சத்திரத்துல போகும்போது அந்த கிரகமானது நமக்கு எப்பேற்பட்ட பாவ பலன்களை தரக்கூடிய விதி கொடுப்பினையில் இருக்கோ அதையும் தர்றாரு. அந்த நட்சத்திரமானது எல்லாமே 3 பிரிவுகளை அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா அது புனர்பூசமாகவும் புரட்டாதியாகவும் 3 பிரிவுகள் உள்ள வரும். அதுல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல வேற எந்த கிரகம் இருந்தாலும் அந்த நாள்ல அந்த கிரகத்தினுடைய தாக்கமும் இருக்குங்கிறதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த பலனை சொல்றோம். தொடர்ந்து பயணிங்கள். இப்போ நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் 2:41 மணி வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல விருச்சிக ராசியில சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல போறாரு. அப்பேற்பட்ட குரு நமக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் பரணி நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் மகர ராசியில இருக்காரு. அப்ப வெளிநாடு தொடர்புடைய காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமான நாள்னு எடுத்துக்கலாம். ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு கல்வி போன்ற விஷயங்களுக்கும் பிரயாணங்கள் போன்றதற்கும் ஒரு மறைமுகமான செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கும் சாதகமான நாளாக இன்றைக்கு இயங்கும். அவளுடைய சில பேருக்கு சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும் 12ஆம் இடத்துல குரு. அதுவும் மதியம் 2:41 மணிக்கு மேல அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. சனிக்கிழமை மதியம் தொடங்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:54 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த சனி பகவான் நமக்கு 10ஆம் இடத்துல கர்மச்சனியாக இருக்கும்போது அவர் நின்ற சதய நட்சத்திரத்துல தான் சூரியனும் போயிட்டு இருக்காரு. சூரியன் சனி சேர்க்கை பலனை தர்றாங்க. 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கூட்டு சேர்ந்து பலன் தரும்போது உற்பத்தி சார்ந்த துறைகள், கருவிகள் தயாரிக்கிறது, பப்ளிக் சர்வீஸு, அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் ரீதியான தொடர்புகள், இது எல்லாத்துக்குமே நல்ல பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய நாளாக அமையும். மதியம் 3:54க்கு மேலே கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் கும்பராசியில நமக்கு 10ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து, குரு நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது தொழில் சார்ந்த 2 நடவடிக்கைகள் அன்னைக்கு வேலை செய்யும். ஏதாவது ஒரு வேலை செய்ய போனால் இன்னொரு வேலை, அடிஷ்னல் வேலை, அந்த மாதிரி வேலை செய்யும். ஒரு பொருளை வாங்க போய் இன்னொரு பொருளை வாங்கிறது, 2 டபுள் மடங்காக வாங்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை இன்னைக்கு வச்சிருக்கு. மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:21 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் தான். அப்போ அந்த திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இந்த பலன்கள் நன்றாக இருக்கும். இது புதனுடைய பலனை தருகிறது என்பதனால் புதன் நமக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அதனால நம்முடைய குழந்தைகள் சார்ந்த நலன்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சிகளுக்கான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கலைகள், நம்முடைய தொழில் பலத்தை, அங்கீகாரத்தை ஒரு நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதே திங்கட்கிழமை மாலை 4:21 மணிக்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. நமக்கு 8வது ராசி ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்துல போறாரு. 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது நம்ம அந்த 2.25 நாள் கவனமா தான் இருக்கணும். இந்த கேது எங்க இருக்காருங்கிறத பொறுத்து நமக்கு இன்னைக்கு பலன் தெரியும். கேது நமக்கு 5ஆம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஞானகாரகன், ஞானத்தை கொடுப்பாரு, நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பாரு, குழந்தைகள் சார்ந்த வழியில ஈடுபாட்டை கொடுப்பாரு.
அதே போல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, கலைகளில் ஆர்வத்தை கொடுப்பாரு. இந்த கேதுவனுடைய நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59 வரைக்கும் இருக்கிறது. அப்ப அந்த வரைக்கும் இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம். கேதுவை போல பலன் கொடுக்கிறாரு. அதற்கு மேல் பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது. மதியத்திற்கு மேல் பூராட நட்சத்திரம் 8ல் சந்திரன் இருந்தாலும் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் மகர ராசியில 9ஆம் இடத்துல அவிட்ட நட்சத்திரத்துல இருக்க. இந்த 9ஆம் இடம் என்பது தர்ம காரியம், பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, உயர் கல்வி படிப்பு, ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கவங்க, டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துகிறவங்க. அதுபோல் சுக்கிரன் என்பது அழகு சாதனங்கள் மற்றும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதன் மூலம் ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பூராட நட்சத்திரமானது மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:51 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த புதன்கிழமை மதியம் வரைக்குமே நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா நம்ம லக்னாதிபதியினுடைய ஸ்டாரு அந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தினுடைய பலனை தரப்போறாங்க. மதியம் 2:51 மேல புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்ப உத்திராடத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நமக்கு குருவனுடைய மேஷராசியில் இருக்கக்கூடிய குருவனுடைய பலனை தரப்போறார். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட இது தொழிலினுடைய விரிவாக்கத்துக்கு நல்லது பண்ணுவாருன்னு எடுத்துக்கலாம். தொழிலை பலப்படுத்துவாரு, தொழிலினுடைய விரிவாக்கத்துக்கு நல்ல பண்ணுவாரு. அதே போல நமக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு காரியங்கள் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மற்றும் வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்பில் இருக்கவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரமானது மதியம் 2:51 தொடங்கிறது. மறுநாள் வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:02 வரைக்கும் அந்த உத்திராடம் இருக்கிறது. அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. திருவோண நட்சத்திரம் கம்யூனிகேஷனுக்கு பெஸ்ட்டு. இடமாற்றம், ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, சின்ன ட்ரிப்பு போகிறது, மனை மாற்றம், ஒரு ஆர்டரை எதிர்பார்க்கறது, அந்த ஆர்டரை கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். அந்த திருவோண நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி காலையில் 10:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்திலே இருந்து பாக்கியஸ்தானத்தில் சந்திரமங்கலத்தை யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. மிக மிக நல்ல நாளாக அமைகிறது. ஆக இந்த 7 நாட்களுமே ரிஷபலக்னத்திற்கு வரிசையாக வளர்ச்சி தரும் நாட்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.